மாயா உன்னை பாரா உன்னை சாவச்சு. தூக்குறா மாயா. மாயா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். மாயா என்ன எங்க எங்கடா? இங்கதான் பார்த்தேன். ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம திரும்பி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்களே பார்ப்பீங்க. என்னாச்சுன்னு உள்ளே போயிடலாமா? கூட்டு வந்துட்டீங்க, இப்போ வரலன்னா விட்டுருவா போகிறீங்க. போவா பின்னாடியே வர கயிறு கட்டின மாதிரி. இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி உனக்கு தெரியல. வீடியோ இப்போ ஒருத்தர் 2 பேர் வீடியோவை பார்த்தேன். நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோ. கேட்குதா உங்களுக்கு? என் பேரை கூப்பிட்றாங்க யாரும். இந்த பொம்மை ஒன்னிதா மாயா? என் கூட தானே நீ இருக்க? யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு. ஃபாலோ எனக்கு இது உள்ள வந்தது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஓகே. அந்த இப்போ கீழே பாருங்க சவுண்டு, அதே சவுண்டு தரையெல்லாம் உடச்சிக்கிட்டே வந்து ஒரு ஃபீல் தெரியும்ல ஒருத்தன். ஆமாம், அதே சேம். இப்போதைக்கு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இல்லை? அக்ரெசிவாகவே பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னா ஒரு இடத்துல நான் கரெக்டாக நிற்க முடியல. கீழே போய்ட்டோம். கீழே போன பிறகு மேல் வந்துடுச்சு. மேல் வந்தப்போ கீழே சவுண்டும் யாரோ பின் தொடுத்து வர மாதிரி ஒரு ஹார்ட்டே நின்றும் போகுதுப்பா. வந்தது வந்து ஓட வந்துப்பா. கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, கேப்சரே பண்ணிட்டேன். கேட்குதுங்களா? இப்போ தான் அடி வித்தின் செகண்ட் ரூ இங்கேடா ஆகாஷ். இப்போ நான் அதை கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இப்படி கிராஸ் ஆச்சு. க்ளீனாக வந்து பார்த்துட்டேன். இதுலேயும் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பிச்சிட்டு ஏறுது ரைசிங். பக்கா எக்கா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் வெளியில். லாஸ்ட் டைம் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் நிற்கவே முடியல ஒரு செகண்ட். வித் ஆல்மோஸ்ட் கோஸ்டூம்ஸ் ஆகிட்டான். உங்களுக்கு நீங்கள் கேப்சர் பண்ணிங்கல்ல, அதை நான் பார்க்க போகிற அந்த செகண்ட்குள்ளே எனக்கு இங்கே வந்து கேர்ள்ஸ் வளையல் சவுண்டு கேட்டேன் பாருங்க. இங்கேயா? இங்கே எனக்கு பின்னாடி அது வந்து கரெக்டாக
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுக்குது. நான் அங்கே பார்க்குறேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு வளையல் சவுண்டு கேட்குது, டக்குன்னு பின்னாடி. எவ்வளோ வேகம்! எப்படி ப்ரோ மறுபடியும் இப்போ லேட்டஸ்டாக நம்ம வாசுபுர வேறு போட்டிருந்தாரு. நான் போதும் கர்த்தருக்கு தான் சோத்துறோம் இன்னைக்கு. கர்த்தரை நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவோம். கைஸ் அதெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே சொல்லிடுறான். அண்ணனுக்கு பர்த்டே எல்லாரும் மறக்காம விஷ் பண்ணுறேங்க. அம்மாவை விஷ் பண்ண. ஆனால் நீங்கள் விஷ் பண்ணுறதுக்குள்ள நாள் ரொம்ப நாளாக ஆகிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அண்டு இன்ஸ்டாவில் எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க ஆர்வமாக வந்துட்டனால உங்களுக்கு இன்ஸ்டாவில் வந்து யாருக்கும் ரீப்ளை பண்ண முடியல. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நான் ரீப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் லவ் யூ கைஸ். நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. பார்த்தீங்களா நீ சொல்லுவீங்க சத்தம் போட்டு. இந்த இடமே திடீர்னு ஒரு மயான அமைதி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆக போகுது. ஆமாம் பேய்ங்க கொடுத்துற டைம் தான் கூடாது என்ன பண்ணுவீங்க. டார்ச் எடுத்துங்க அங்கே வந்து. நான் இதாக கட்டிக்கிறேன் சார். ரசனோட மனுஷன் சார் ஒரு இதாக கட்டி பேய்க்கு கொடுத்துன்னு விட்டு போயிடறான். பார்த்தீங்களா அங்கே நிற்கிறான் பாருங்க சார். கீழே பாம்புலாம் வேறு இருக்குங்க, பார்த்துங்க. ஏய் அதை டார்ச் ஏறுறான். டார்ச் அடி டார்ச் அடி. சரி மாயா சரி வேணாம் சரி. மாயா நான் உள்ளே போகுதுண்ணா. அது பாருங்களேன். மாயா நீதானா? ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்கிட்ட வந்து பேச முடியுமா? மாயா நீ தானே இது? ஆயா ஆயாவா? ஆயாவா? பத்தியா சாரி சாரி சார். கலாய்க்கிற வச்சு செய்ய போகுது இன்னைக்கு. இங்க பாருங்க சரி. ஆஃப்டர் லாங் டைம் இந்த பைக்கு இங்கே தான் நிற்குது. ஆமாம் ரொம்ப இல்லை ஒரு 10 அடி எடுத்து பைக் அனுப்பி போயிடும். அப்படியே கிளம்பிடலாம். சாவி என்கிட்ட தானே இருக்குது. வாங்க, அதுக்கு தான் முன்னாடியே சாவியை பிடிக்க வச்சுக்கிறது. இப்பயே பேய் அந்த மாதிரி இருக்கிறான் கூட வரும் ஒருத்தன். மாயாக்கா வந்தோடனே உங்க தரிசனத்தை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. என்ன பார்த்தீங்களா இப்போ இங்கயா? மாயா வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உள்ள 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 உள்ளே போயிடலாம். அங்கடா. ஆமா மாயா, இப்ப மறுபடியும் உன்னால என்கிட்ட முன்னாடி வரும். இந்த சைடு இப்ப இங்க இருக்குதுன்னா அப்ப இங்க பார்த்தது நான் யாரு? இங்க ஒரு உருவத்தை பார்த்தேன்டா. சவுண்ட் இந்த சைடு தானே. பெஞ்சுக்காரா இவ்வளோ பெரிய வீடை கட்டி ஆனால் அதே பேய் விட்டு போயிட போடுறான். நீ ஆனால் டேய் நல்ல மனுஷனா நீ எல்லாம். என்னடா இந்த செல்ல ஃபுல்லா புழுதியா இருக்கு. மாயா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை டேய் இங்கே தான்டா இருக்கு. என்னடா இல்லை என்ன கூட சரி ஓடாத சரி. இங்கே தான்டா பார்த்தேன். மாயா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்து வந்திருக்கேன். ஸோ என் கூட வந்து பேச முடியுமா? மாயா உனக்கு 6 அடி கூந்தல் தான் இருக்கு, ஒத்துக்கிறேன் சரியா?
முன்னாடிலாம் பறந்து வருது. ஸ்பூக்கி மாயா நான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான். பார்த்தீங்க இப்போ நம்ம எந்த லொக்கேஷன் போய் இந்த அளவுலாம் நம்ம எந்த லொக்கேஷன் போய் நம்ம இந்த அளவுலாம் உருவம் கேப்சர் ஆனதே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் நம்ம மாயாக்கா உன் மண்டையில் யாராவது வந்து புரண்டிட்டு போயிட்டாங்களா? எதுக்கு இப்படி இருக்க? இவ்வளோ கேவலமாக உன்னை திட்டுறேன், என் முன்னாடி வந்து என்ன அடிக்க மாட்டியா? அதே ஏன்னா கலாயுது. ஸ்பூக்கி வேணா ஸ்பூக்கி கல்லுலாம் பறந்து வருது. பிறந்த நாள் போது பேய்கிட்ட அடி வாங்கின இது வேணாம். மாயா உன்னை எவ்வளோ ஆசையாக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், நீ என்னென்ன இப்படி பிஹேவ் பண்ணுற? பொண்ணா அது ஆசையாக பார்க்க வந்துருக்குறேன்னு கேட்குறீங்களா? ஆமாம் பால் டப்பா எடுத்துட்டு வந்து கொடுங்க கையில. பேய் போய் ஆசையாக பார்க்க வந்துருக்குறேன்னு பார்த்தீங்களா? அது எதாவது பேசி கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா விட மாட்டீங்களே. இல்லை பிறந்தாலும் ஏன்னா கோயிலுக்கு போவாங்க, ஃபேமிலி கூட ஏன்னா வெளில போயிடுவாங்க. பேய்கிற என்ன வெளியா? வெளியே இருக்கா? கேப்சர் பண்ணியா? உன் கையில் எதுக்கே கேமரா ஒன்று கொடுத்துருக்குது? ஆயா கேப்சர் பண்ணியா? கேப்சர் பண்ணுறேன். இல்லைடா. மாயா மாயா அது நம்ம பார்த்து அவ்வளோ பயமா உனக்கு? மாயா நான் இந்த இடத்துக்கு தனியாகவும் வந்திருக்கேன், டீமோடையும் வந்திருக்கேன். சரியா? நான் உன்னை பார்த்து கண்டிப்பாக பயப்பட மாட்டேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வாள்றா ஏன்டா பின்னாடி வந்து காதல் கேப்சர் பண்ணியா? நான் கேப்சர் பண்ணிட்டேன். கன்ஃபார்மாக கேப்சர் பண்ணிட்டேன். சவுண்ட் கேட்குது. மாயா எதுக்கு நீ இப்படி கத்துறன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்தது கண்டிப்பாக உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் வந்தது பிடிக்காம தானே நீ இப்படிலாம் பண்ணுற. இன்னும் இந்த பில்டிங்கை தரமட்டமாக இடித்து எங்களை வந்து உள்ளாரையே போட்டு சமாதி கட்டலாம்னு நினைக்கிறியா? இப்படி பில்டிங் அதிருது. அதுதான் ஃபுல்லாக தளத்தையே வந்து உடச்சி தள்ளுறோம் போலக்கு. மாயா எதுக்கு இப்படி கத்துற? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை மாயா? கண்ணாடிலாம் இங்க இருந்து எதுக்கு மாயா இப்படி பண்ற? எங்களெல்லாம் மேலே வர சொல்றியா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இப்படி கத்துற? பயங்கரமா அந்த மாதிரி கத்துக்கிறான். ஏய் இன்னும் எல்லாத்தையும் செவத்துல உடச்சி எங்க மேல தலை பாரியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஏய் இருடா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன எங்க
இங்கதான் பார்த்தேன். இங்கதான் பார்த்தேன். என்ன எங்க எங்கடா இங்கதான் பார்த்தேன். இங்கதான் பார்த்தேன். இங்கதான் உண்மை சத்தியமா இங்கதான் பார்த்தேன். இங்க ஒண்ணுமே இல்லையா? இங்கதான் இங்க உட்காந்து சார். இந்த இடத்துல உட்காந்து இருந்தது. மாயா எங்களை மேல வர சொல்றியா? போயிடலாண்ணா. ஒவ்வொன்றா பாருங்க. நான் கன்ஃபார்ம் கேப்சர் ஆச்சு அதில். கன்ஃபார்ம் கேப்சர் கட் பண்ணி வேணா ஓட்டி பார்க்கலாமா? நான் கேப்சர் ஆச்சு இல்லை? கேப்சர் ஆச்சு. சூப்பர். மாயா இப்போ இங்க நின்றுட்டு இருந்தால இப்போ மறுபடியும் எங்க முன்னாடி வர முடியுமா? எதுக்கு மாயா இப்படிலாம் பண்ற? எங்களுக்கு தான் பயம் இல்லைன்றமே. நீ இப்படிலாம் கத்தி என்னதான் கூப்பாடு போட்டாலும் சரி. வேலைக்கு சொல்ல முடியும். மாயா பின்னாடியும் கேட்குது மேலேயும் கேட்குதுண்ணா. எங்க தான் இருக்கிற? ஏய் நான் ஒரே டைம்ல பின்னாடியும் கேட்குது மேலேயும் கேட்குது. அப்போ எத்தனை தான் இருக்குதுன்னு தெரியலையே. மாயா நீ ஒரு கொலைக்காரி தானே? அண்ணா என்னண்ணா இப்படி கத்துது? உனக்கு கொலைக்காரி சொன்னா உனக்கு கோவம் வருதா? வாங்கி அப்படியே வேற யாரோ பேசுகிறாங்க. பொண்ணு வயசு மாதிரி இல்லைண்ணா. பொண்ணு வயசு மாதிரி சுத்தமாக இப்ப யார் பேசுனீங்க தெரிஞ்சுக்கலாமா? மாயா எத்தனை ஒப்பாடு பாருண்ணா. மாயா கண்ணாமூச்சி விளையாடுற எங்க கூட. எத்தனை ஒப்பாடு சுற்றுது பாருண்ணா. வவ்வால் இருக்குதுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக இருந்துட்டு. அப்போ தெரியல. அப்படியே கூட்டு வந்தீங்க போத்து விடுறதுக்கா? நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல தானே வேலை இருக்குது. நாள் சார் அண்ணன் நீங்க பிறந்த போது வாங்கடா வெளில மாயா? கூட்டு வந்துட்டு. இன்னைக்கு பர்த்டே கிஃப்டா எனக்கு ஏதாவது தர முடியுமா? மாமா ஒரு ரூமா கொடுத்துருப்பாமா மாயா. இப்படி கேட்கறது ஏய், மாயா தூ யூரோரே ஓடி தூ சுகி. வா நான் ஓடாதுண்ணா. இருந்தா வரேன். மாயா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சார் இந்த அளவுக்கு ஃபயர் ஆகிட்டு இருக்குது? வீடியோ தான் பார்த்து ஆனால் லைவ்ல பயங்கரமா இருக்குது. ஐஸ், மாயா இதெல்லாம் உங்களா இருந்தானா? ஓகே கண்ணாடி மேலே நடக்குதா? நைஸ். யாரோ அண்ணா கண்ணாடி வெளியில் சொன்னான். கண்ணாடி மேலே நடக்கிற மாதிரி பார்த்துருவா. பாத்தியா எட்டி பார்த்துட்டு போச்சு. எட்டி பார்த்துட்டு போச்சு. இப்போ மாயா அவனும் எட்டி பாரு. ரொம்ப பயமா இருக்குண்ணா. எங்க அண்ணனுக்கு ஒரு முத்தம் மாட்ட கூட. ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. மாயா ப்ளீஸ் எங்க அண்ணன் ஒரு முத்தம் மாட்ட கூட. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஒரே ஒரு கிஃப்ட். எங்க பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தீங்க கூண்டுட்டாரு. நீ ஒரு பார்ட்டி ஒன்று பண்ணவருக்கு. சூப்பர். அவரும் ரெடியாக தான் வா பார்ட்டிக்கு ரெடியா? பார்த்தீங்களா? நான் பார்ட்டிக்கு ரெடி தான். பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறியா மாயா? இல்லைடா இது நான் பயமா இருக்குண்ணா. சரிதா ஏய் மாயா மாயா இப்படிலாம் விளையாடாத. என்ன பாருங்க சார். எங்கடா? அங்கதான் அங்கதான் சார். லைட் பாத்தீங்களா? கோப்ரோல கேப்சர் பண்றானா? சடனா எல்லோ ஆயிடுச்சு. ஒயிட்ல இருந்தது. ஆ, இங்க நிக்கும் சடனா எல்லோ ஆயிடுச்சு. சரி விடு விடு, அதை எதுவும் நோண்டாத விடு.
அது ஏதோ வந்து பார்த்தோன்னா அதனால் இது வந்தோடனே வந்து பார்த்தோன்னா மேலே இந்த இது உடஞ்சி விழுந்துருச்சு. சரி வாங்க பார்த்துக்கலாம். மாயா இதுக்கு மேலே உன்னை தேடி தேடிலாம் நாங்கள் ஓடி வர மாட்டோம், புரியுதா? இல்லைன்னு தெரியல சார். கோபுரம் கேப்சர் ஆச்சா இல்லைன்னு தெரியல. கேப்சர் பண்ணிட்டேன். கோபுரம் கேப்சர் பண்ணிட்டேன். Capture ஆயிடுச்சா? லைட்டிங்கே இல்லை சார் சுத்தமா. ஏய் மாயா, இன்னும் விளையாட்டாகுதா எங்களை பார்த்தா உனக்கு? நீ சூசைட் பண்ணி செத்தே இல்லை யாராவது சா வச்சு போட்டாங்க இங்க? அதை சாவரிச்சு தான் போட்டாங்க. மாயா இந்த மாதிரி கத்துறது தலைவலி தான் வருது, சரியா? எனக்கு ஓப்பனாக சொன்னால் யூரின் தான் வருது. போயிடலாம் வாங்க, தயவு செய்து போயிடலாம். யூரின் வந்தேன்னா இப்படி கூட இங்கே தான் அடிச்சுட்டு. நான் அந்த போயிடலாம் என்னண்ணா, இங்கேருந்து போயிடலாண்ணா. மாயா விளாடாத மாயா, உன் கூட விளாட்றதுக்காக வந்திருக்கோம். சரி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. யாரு டார்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே வாய்ஸ் கேட்குதுடா, இங்கே வாய்ஸ் கேட்குதுடா. எல்லாருமே சவுண்டு கேட்டு தான் இருக்குது. தேவையில்லாமல் நம்ம கூப்பிட்டு வந்து எங்களை பாருங்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ரொம்ப மோசமாக இருக்குது. மாயா நாங்கள் பண்ண மாயா மாயா எதுக்கு நீ இப்படி அழுவுற? நான் போவாதீங்க. நீ இந்த மாதிரி அழுது நடிச்சனா நான் வந்து நம்பிடுவேன்னு நினச்சிட்டியா? நீ எப்பேற்பட்ட ஆளுன்றது தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்க. மறுபடியும் நீ தானே இந்த குடும்பத்தையே கொன்ன. கோவப்படுத்துற மாதிரி இருக்கீங்க. அதுதான் இந்த குடும்பத்தையே கொண்டிருக்கு. நம்மளும் சேர்த்து கொண்டு போகுதுண்ணா. சொல்கிற போதில்லை வீட்டில் சொல். சிரிக்குது பார்த்தீங்களா? அழுதா பண்ணிட்டு ஒரு நேரம் பண்ணிட்டு சரி இருக்குங்கண்ணா. சரி எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லைண்ணா உண்மையா. எதுக்கு பலனோட சொல்லிடுறேன். ஏன் இந்த நேரத்தில் தான் நீ காமெடி பண்ணு இருப்ப. ஒன்றும் ஆகாது, சரியா? பார்த்துக்கலாம். ஒன்றும் ஆகாதில்ல, அவர் சொன்ன மாதிரி பள்ளம் ஒன்று இருக்கும். அங்கிள் மாயா மூணாவது சொல்லிடுறேன். அங்கிள் யாரும் பேசுறாங்க, தெளிவாக கேக்குது. ஏதோ ஒரு சங்கு ஊழையிற சவுண்டு கேட்கல, சங்கடிக்கிற சவுண்டு. ஹலோ, இப்போ யார் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே மாயா மட்டும் இல்லை, வேறு யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா உணர முடியுது. யாரோ ஏதோ சொல்ல வரீங்க. இப்போ அழுவுறது மாயா கிடையாது. யாரு? சம்திங் யாரோ ஏதோ பேசுகிறாங்க. தெளிவாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கள்ளத்தொடர்பா. அக்கா சாரி மாயா சாரி. பேசுகிறேன் மாயா இது மாயா, நாங்கள் பண்ணுறதெல்லாம் வேணுன்னே தான் பண்ணுறோம், சரியா? நீ அவ்வளோ பெரிய தைரியமான அப்பா டக்கராக இருந்தால் எங்கள் முன்னாடி வா. மாயா சொன்னா இப்போ அவரு பண்ணுறது வருதுடா, வாயா முன்னாடி வாயா. அவ்வளோ தைரியம் இருக்குல்ல, வா. நான் எனக்கு வந்துட போதுண்ணா. ஆனா வா. எதுக்கு எட்டி எட்டி பாக்குற? சரி கேமரா என்ன சமைஞ்ச கேமரா அடிக்கடி பிளர் ஆகுது. நீ என்ன சமைஞ்ச பொண்ணா நீ? பாத்தீங்களா? அங்க பாருங்க. அதுக்கு நான் பாத்துட்டு இருக்கேன். மாயா இவன் ஒருத்தன் அங்க போய் நிக்கிறா. நான் எங்க பாத்துக்கிறேன், எங்க யாரா பாத்து நிக்கிறேன். அங்கேயா போகுது? அங்கதானே போச்சு. இப்போ அவங்க பின்னாடி யாரு? உன் பின்னாடி பாரியா? எங்கடா? பின்னாடி பாருங்க. எங்க நிக்கிற? ஏன் பின்னாடி எங்க? இங்கதான் இங்கயா? ஆமா. கேப்சர். மாயா மாயா, நீ அழுவுறதுலாம் நான் வந்து அழுவ மாட்டேன், சரியா? இது வெயிட்டா இருக்குது, எனக்கு கை வலிக்குது. எனக்கு கோபுரம் கொடுக்கும். நான் அப்படியே கோபுரம் எடுத்து அப்படியே கீழே போயிடுறேன். நான் நீங்கள் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மாயா கூட ஜாலியாக பேசிட்டு வாங்க. மாயா சொல்கிறத கேளு. உன்னோட அழுகைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அசர்ற ஆள் கிடையாது. நீ ஒரு குடும்பத்தையே கொண்டிருக்க. அதில் ஒரு குழந்தையுமே இருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை கொண்டுட்டு நீ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் இல்லாமல் இப்படி சுற்றிட்டு இருக்க. இன்னும் எத்தனை பேரை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீங்கள் நானும் அப்புறம் அவரு 3 பேர்.
இங்க பாரு மாயா, ஏதோ சொல்லணுமா? மாயா, நான் உன் பேர் தெரியாதம்மா கூப்பிட்ட, சாரி மன்னிச்சிருமா. ஓடிலாண்ணா, அப்படியே ஓடிலாண்ணா. இங்க பாரு, நான் எங்களா மாதிரி பேய்க்கு பயப்படுற ஆள் இல்லை. இவரு பேய்களின் காதலன், பேர் வச்சேன் நான். ஆமாம் லவ் பண்ணலாமா? அப்போ நாங்கள் வெளில இருக்கிறோம், நீங்கள் லவ் பண்ணிருக்கேன். அங்கிளே போகலாம். என்ன மாயா கோவமா? ஒருவேளை என்ன பிடிக்கல, கிஷோரை பிடிச்சிருக்கா? தேவையில்லாதுண்ணா. மாயா, கிஷோரை பிடிச்சிருக்கா உனக்கு? அமைதியாயிடுச்சு. அப்போ உன்னை பிடிச்சிருக்கு போலக்கு. மாயா, இப்படிலாம் அட்டாக் பண்ணாத சரியா? எனக்கு இதே பேய் மாதிரி தான் இருக்குமா, நீ வேற வேணாமா எனக்கு. மாயா, இது விளையாட்டு கிடையாது சரியா? சீரியஸாக பேசுகிறேன். நீ எதுக்கு ஒரு குடும்பத்தையே அழிச்ச? கோவப்படுத்தாதீங்க. அது நான் என்ன பண்ணுற போது நான் வந்து சரி சரி, இதுதான் வந்ததுலேருந்து மாமா மாதிரி கிராஸ் பண்ணி போதுனா. அது வந்ததுன்னா நம்ம கண்ணில் பட்டுனே இருக்குது. என்னதான் கதை இதுக்கு? இது வரைக்கும் எந்த இடத்துலயாவது நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? வாய்ப்பே கிடையாது. வந்ததுலேருந்து சுற்றி சுற்றி நம்மளே தான் டார்கெட் பண்ணிருக்கு. அதுக்கு மாயா, இப்படிலாம் பண்ணாத மாயா. சரி போறதுனே தெரியலண்ணா. மாயா, தோ இருக்குண்ணா. எங்கடா? தோ இருக்குண்ணா உங்க பின்னாடி. எங்கடா? இங்க செவ்வறு தாண்டா இருக்கு. அண்ணா, தோ இருக்குண்ணா உங்க பின்னாடி. இல்லையடா, லைவ் விஷன் கேப்சர் ஆயிட்டு இருக்கும். நைட் விஷன்ல கேப்சர் ஆயிடுச்சா? கேப்சர் ஆயிட்டு. சரி, அங்க அது நம்மள எங்க கூப்பிட்டு போற மாதிரியே இருக்குண்ணா எனக்கு. சரி வா, அங்கேயே போவோம். நோ வந்துட்டோம் மாயா. போவாருண்ணா. ஒருவேளை நம்ம லைட் யூஸ் பண்றதுனால பயந்து பயந்து ஓடுதா? அது என்னது? லைட் யூஸ் பண்றதுனால பயந்து ஓடுதா? அதுக்கு லைட் ஆஃப் பண்ணிடலாமா? அண்ணா நீ போனா ஏய், நிஜமா தான் சொல்றேன். பாக்குறியாப்பா? ஆ, டைவ் அடிப்போம் இங்க இருந்து. இப்போ அவ்வளவுதான். நீ டைரக்டா மாயா கூட செட்டில் ஆயிடுவ. அதுக்கப்புறம் டைவர்ஷனா ஓடுறோம், எவனும் தாங்கிடும். மாயெல்லாம் அடிப்பெல்லாம் நான் சாக முடியாது. அப்ப நான் உங்க மேல வந்துடுறேன். ஓகே, டேக் இட். நீங்களும் வந்துடலாம். ஏய், சொல்றதை கேளுங்க. நம்ம வந்து இப்போ அது கூட கம்யூனிகேட் பண்ணி அவனும் சொன்னா கேளு. லைட் பாரு, நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நான் சொல்றேன், கன்ஃபார்மாக நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. அது கூட நம்ம பேசியே தான் ஆகணும். இங்கே மாயா மட்டும் கிடையாது சரியா? இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, மாயாவோட லவ்வருக்கு என்னாச்சு, அந்த ஆள் இன்னும் உயிரோட இருக்கிறானா செத்துட்டானான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அவன் நபர் உயிரோட இருந்தா செத்தா நமக்கு என்ன இது? மாயா கண்டுபிடிச்சிக்கிட்டான். நமக்கு தான் தேவையில்லாது இது சரிங்களா? நமக்கு எதுவும் தேவையில்லாது. என்ன ஆச்சுன்னே தெரியல. பில்டிங் இடத்துல எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்கன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல, சொன்னல. நீங்க பேச பேச அவ சவுண்ட் அதிகமாகுதுண்ணா. இது கண்டினியூவே ஆகக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். மாயா, பேச பேச சவுண்ட் அதிகமாகுதுண்ணா. சரி நாங்கள் லைட் ஆஃப் பண்ணுறோம் மாயா. உன் மேலே நம்பிக்கை இருக்கு, அதனால லைட் ஆஃப் பண்ணுறோம் சரியா? கல்யாணம் பண்ணிக்க. எந்த நம்பிக்கை நான் சொல்றேன் நீ? ஏய், நான் எனக்கு நம்பிக்கை இல்லைண்ணா. இடத்துல ஏதோ நின்று மாதிரி இருந்தது. மாயா, சரி ஓகே, லைட் ஆஃப் பண்ண. வந்தோம். லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட் ஆஃப் பண்ண வேணாடா, ஆஃப் பண்ணிடுவோம்டா. நீ எப்படி அது நம்பர் பண்ணலாம் கொஞ்சம். சரி, ஒரு 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாம். 3 பேர் ஒன்றா தானே இருக்கணும், தனியாலாம் விட மாட்டேன். இல்லை ஒன்றாவே இருப்போவா? சரி, இங்கே நீ போவா, இங்கே இப்போ லைட் ஆஃப் பண்ணு. நான் தான் ஆஃப் பண்ணுமா? எல்லாருக்கும் ஆஃப் பண்ணிட்டே இருக்கான். ஓகே மாயா, இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறோம். ஒன்றுமே தெரியலண்ணா. அதான் கையில் நைட் விஷயம் இருக்குல்ல. நைட் விஷயம் இருக்கு பக்கத்தில் யாரும் கொடுத்துருக்கலையே. இது ஸ்மெல்லாம் வேறு வருதுண்ணா, பேட் ஸ்மெல்லு. ஓகே சிங்க, இந்த இதையும் பிடிச்சிக்கோங்க. இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ நீங்கள் எங்கேயும் போல, இங்கே தான் நிற்கிறேன். ஒரு சவுண்டு கேட்டுச்சு இல்லை, அது மட்டும் என்னன்னு பாருங்க. மாயா, எங்ககிட்ட தயவு செய்து வந்துடாத சரியா? மாயா, நான் நைட் விஷயம் எடுத்து பண்ண. நைட் மாயா, இப்போ நான் அதுக்குள்ள காணா போயிடுச்சு. சரி லைட் விஷயம் நீ பிடிச்சிக்கோ ஓகேவா? லைட் விஷயம் நீயே வச்சுக்கோ.
இங்கேருந்தே பாருங்க. ஓகே, இங்கேருந்து பாருங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? தானே போச்சு, அங்கே தானே இருக்கு. நீங்கள் எங்கண்ணா போகிறீங்க? அதுக்கு மாயாக்கிட்ட பேசி பார்ப்போம். இப்போ லைட் இல்லை. ஒரு ஓகேவா? நீ இருந்தா இங்கே போ. இங்கேருந்து கம்யூனிகேஷன் பண்ணா. அது கூட பேசினா மட்டும்தான் இந்த இடத்துல எதா இருந்தாலும் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? பேசி பார்ப்போம். ஒன்றும் பேச்சு மாயா டிஸ்பிளேல எதுவுமே தெரில. நான் லெஃப்டா ரைட்டா எங்கே போகிறது தெரியலண்ணா. இப்போ நாங்கள் நீ இருக்கிற அதே பிச் பிளாக்ல தான் இருக்கிறோம். சரியா? தயவுசெய்து வராத, போயிட்டு. உன் கூட பேசுறதுக்கு தான் நாங்கள் விருப்பம். உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல. சரியா? உங்ககிட்ட பேச நாங்கள் விரும்பலை. சரி, அவங்க விரும்பல, நான் விரும்புகிறேன். ஓ, எங்கேயா போற? உன் பேச்சு குரல் தூரமாக கேக்குது. நான் இங்கே தான் இருக்கேன். நைட் விஷயம் பாருங்க. நைட் விஷயம் தெரியுமா? நீ இருட்டாயிச்சே. இதை பார்த்தியா? அங்கே போயிட்டு பார்த்தியா? இப்போ இதில் வந்து இந்த மெனு பட்டன் இருக்குல்ல, கீழே இருந்து 2வது பட்டன், இதை அழுத்து ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளே வரும். ஓகே, நீ எங்கேயும் போகாத. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. தயவுசெய்து இங்கே தான் இருக்கேன் நான். ஸ்புகி சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கேன் நான், எங்கேயுமே போகல. இதோ பாரு, இங்கே இருந்தா அவ்வளோ தூரத்தில் நிற்கிற பார்த்தியா? அது கேமராவில் பார்த்தா அப்படி தான் தெரியும். 1 2 3 அடி தூரமாக நிற்கிறீங்கண்ணா. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்த விஷயத்த முடிக்கணும். சரியான ஸ்புகி அங்கே பார்த்தியா? இது நீங்கள் கற்றுதுங்க ப்ளீஸ் அங்கிள். எது பேசுது? மாயா, உன் கூட பேசுறதுக்கு நான் மட்டும் தனியாக வரேன். சரியா? நான் வாண்ணா போவாதண்ணா. ஸ்புகி நம்ம எதோ டைவர்ட் பண்ணுது, எது பேசுகிறேன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. மாயா, மாயா, அண்ணா, கத்துற மாயா. அண்ணா உங்கள் பக்கத்தில் தானே இருக்கு. ஸ்புகி என்னாச்சு? என்னாச்சு? ரத்தம்டா. ரத்தம்டா. ஓ, இதான் தேவையில்லாம வானா. ஏய் மாயா, உன்னை பாரு, உன்னை சாவச்சு. ஏய் தூக்குற மாயா. மாயா, கச்சி பண்ண ரெடி. துணி மறுபடியும் மாயா அடிச்சுக்கிற. துணி கச்சி பண்ணிக்கிறா? ரசீது எதுவும் இல்லை. அதிகமாக வருதுண்ணா. மாயா, மாயா, உன்னை நம்பி தானே வந்து லைட்டை ஆஃப் பண்ணேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ற? உன் எச்ச புத்தி காட்டுற பாரு மாயா. சரியா? இதுதான் சார் லவரை கொண்டு இருக்கோம், எல்லாமே கொண்டு இருக்கோம். சனியா முடிச்சுது. உன் லவருக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன் இன்னைக்கு. சரியா? உன்னை துன்புறுத்துறதுக்காக வரல. அதே சமயம் வந்து உன்னை நம்பணும்னு நான் எதிர்பார்க்காத. சரியா? நீ அழுவுறதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா உன்னை நம்ப மாட்டேன் நான். நீ எப்பேற்பட்ட ஆளுன்றது தெரிஞ்சுட்டு தான் வந்தேன். பில்டிங்கே இன்னொரு தடவை இதுக்கப்புறம் நோட மாட்டோம். அவ்வளோதான். நீ அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ. வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். வாங்க, கிளம்பலாம் வேணாம். இப்போ அது கூட கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். இப்போ அதோட அண்ணா யாரோட வாய்ஸ் இது? ரொம்ப சுந்தரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த வாய்ஸ். இது பொண்ணு வாய்ஸே இல்லை. இப்போ என் கூட பேச வந்திருக்குது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டோசிங் அடிக்கணும். பேக்கில் டோசிங் அடிக்கணும். இன்னும் அந்த ஸ்லாங்கும் வேறு மாதிரி இருக்கு. கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குது எங்களுக்கு. ஏய் மாயா, யாரும் பேசுகிறாங்க. சிரிக்கிறாங்கண்ணா. எங்கே இருக்கு? இங்கே ரத்தம் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்கண்ணா. இங்கெல்லாம் ரத்தம் உனக்கு ஜாலியாக இருக்குதா?
ஓ நீ எனக்கு துணி சத்தியா இதுக்கு மேலே நான் இந்த இடத்த விட்டு போவான்னு எதிர்பார்க்காத மாயா. உனக்கு ஒரு முடிவு கட்டாமல் இந்த இடத்துல இருந்து நான் கிளம்ப மாட்டேன், சரியா? நாங்கள் 3 பேரும் இங்கே தான் இருப்போம். உனக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்புவோம். கல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை தொடங்கி கிஷோர் அந்த ரத்தத்தை தொடுறான். அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஏய் மாயா, நான் வீடியோவில் அசிமா பேசணும் பார்க்குறேன் நான். இப்போ இந்த இடத்துல மாயாவை தவிர்த்து மாயாவை லவ் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆளு இங்கே இருந்தீங்கன்னா இதில் எனக்கு எஸ் சொல்லுங்க. இன்னும் எத்தனை தானே இருக்குது? அதுவும் ஒரு இதை கேட்டுலாம். அப்போ அவனு செத்துட்டு இங்கேருந்து காணாமல் போனதா சொன்னேன். அவனுமே வந்து பார்த்தோன்னா எங்கேயோ போயிட்டு செத்துருக்கான். கரெக்டா? கன்ஃபார்ம் செத்துருக்கான். அவன் செத்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்கான். அவனும் இங்கே தான் இருக்கான். நாங்கள் உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்படுறோம். எங்ககிட்ட பேசுவியா? இப்போ எங்கள் கூட வந்து பேச முடியுமா? நீ எப்படி செத்தன்றதை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ எங்ககிட்ட வந்து பேச முடியுமா? நீ இருக்கிறன்றத சொல்லிட்ட, எங்ககிட்ட வந்து பேச முடியுமா? முடியாதுன்னு சொல்லுண்ணா. மாயார் சிரிக்குது, இவன் முடியாதுன்னு சொல்கிறான். எதனால இப்படி சொல்றீங்க? ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் தனியா வரேன். மறுபடியும் என்கிட்ட உன்னால பேச முடியுமா? பாருங்க, ஒரு ஆணியை பிடுங்கோன்னா சொல்லிட்டு நான் சொல்றது கேட்கணும். சும்மா தேவலாம் பண்ணுகிறீங்க. சொல்றது எதுவுமே ஆகாது. கண்டிப்பாக ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு மறுபடியும் வந்து தனியாக பேச போகிறேன்றீங்க. நான் தனியா வந்தா என்கிட்ட வந்து பேசுவியா? உனக்கு என்ன ஆச்சுன்றதை என்கிட்ட சொல்லுவியா? நீ எப்படி செத்தன்றது தெரியும். உன் குடும்பம் எப்படி செத்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். மாயா தான் கொண்டுட்டான்னு தெரியும். உனக்கு என்ன நடந்தது? தனியாக வந்து அவன் பேசணுன்றான். ஆனாண்ணா ரொம்ப ரிஸ்க்குண்ணா. ஆல்ரெடி ரத்தம் அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதையாச்சும் தொடங்க ஃபஸ்ட்டு. பார்க்க பயமாக தான் இருக்குது. இன்னும் கழுத்தில் முடிஞ்சிருச்சு. கழுத்து ஃபுல்லாக மாயா ஆயா மாதிரி பண்ணிருக்காது சொல்லிட்டேன் நான். ஃபஸ்ட்டு கிளம்பலாம். நாங்கள் வந்து இதுக்கும் மேலே வேணாண்ணா. சீனு இந்த பேர் சொல்கிறத கேளு. அவன் தனியாக வந்தால் பேசுகிறேன்னு சொல்கிறான், சரியா? ரிஸ்க் சொல்கிறேன் சார். வேணாம் சார். அவன் தனியாக வந்தால் பேசுகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம போய் பேசி தான் பேசுகிறேன். மண்டியை வச்சு வச்சுட்டு இப்போ தனியாக வந்து பேசுகிறது தான் தலையில் ரத்தம் வருது உங்களுக்கு. கீழே போனீங்கன்னா இன்னும் வேறு எங்கெங்க வரும் சார்? பேட்டரி லோ இப்போ தான் ஃபுல்லாக இருந்துச்சு. பேட்டரி லோ இதை பாருங்கள் சுத்தமாச்சு. ரைஸ் ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. மாட்டேது. நெகட்டிவ் எனர்ஜி எது இருக்குதுன்னா இங்கே கன்ஃபார்ம் இருக்குது தான். அதான் இவ்வளோ பார்த்துருக்கோமே, இவ்வளோ பார்த்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதோ அப்படின்னு பவர் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு. சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்க, கேமராவை இந்த பேர் நீங்கள் 2 பேர் அது கூட அது பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேர் இங்கே இருங்க. இது சரியா? இல்லை நீங்கள் 2 பேர் கீழே போகிறீங்களா? நான் இங்கே இருக்கேன். அவன்கிட்ட பேசணுயா. அவன்கிட்ட பேசுனது அவன் எப்படி செத்தான்னு தெரியணுமே. ஏன்னா அந்த குடும்பத்தில் அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் கொன்னது அவன் சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. மாயா தான் அதுக்கு காரணம். இவன் செத்ததுக்கு யார் காரணம் தெரியும். அவன் செத்தான மோனா சாவா கட்டின மோனா இருக்குது. எப்படி செத்தான மோனா இருக்குது அதானே சொல்லுண்ணா. அவன் எப்படி செத்தான என்ன இல்லை. இப்போ இந்த இடத்துல செத்தாங்கல்ல, இப்போ நம்ம இந்த இடத்துல யாரை மட்டும் பார்த்துன்னு இருக்கோம்? மாயாவை மட்டும்தான் பார்க்குறோம். புரியுதா? மாயாவை வேற யாரும் நமக்கு தெரியுமா? நான் இன்னொருத்தர் இருக்குதா தானே வந்துச்சு. அதுதான் மாயாவை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. புரியுதா? மீதி பேரை ஏன் பார்க்க முடியல? சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் இந்த இடத்துல இருக்கிற அந்த மாயா போவா. அவளை ஒழிச்சு கட்டுறது தான் நம்மளோட வேலை. சரி, என்ன பிரச்சனை இருக்கட்டும், நமக்கு எது தேவையில்லாதுன்ற வந்தோமா வீடியோ. இந்த இடத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிருக்காங்கல்ல. சரி, இப்போ
நம்ம அவங்ககிட்ட நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுனால இப்போ சத்து மேலே உயிரோடு வந்துடுவாங்களா? வரப்போகிறது இல்லைல்ல. இதுக்கு மேலே யாரும் சாக மாட்டாங்கல்ல. இப்போ நம்ம 3 பேர் உயிருக்கு எதுனா இருக்குதுன்னா நீ கொடுக்கணும்னு நினச்சாதான் கொடுக்க முடியும். சரியா ஆயா, நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் சரி, நான் உன்னோட லவ்வரை பார்த்து பேசாமல் விட மாட்டேன். நான் கீழே போயிட்டு பேசுவேன், சொல்கிறது கேளு. சரி ஓகே, கரெக்டாக 5 நிமிஷம் ஓகேவா? 5 மினிட்ஸ் டைம் கவுண்ட் பண்ணிக்கோ. 5 நிமிஷம் 5 நிமிஷம்டா. பேர் அவன் தனியாக வந்ததான் பேசுவான்னு சொல்கிறான். கம்யூனிகேஷன் பண்ணால் இறந்தவங்க உயிரோடு வந்துடுவாங்க. இப்போ நம்ம 3 பேர் உயிருக்கு எதுனா ஆகணும். இதுக்கப்புறம் இங்கே வரவங்க யார் வர போகிறாங்க? நம்மள மாதிரி ஆள் தான் வர போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு நம்மள மாதிரி ஆளுங்க வரலையே. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க இந்த இடத்துல. அவங்களுக்குலாம் எதர்ச்சியாக சும்மா வராங்க. ரெண்டு பேர் மாயா ஃபேஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆல்ரெடி ஃபேஸில் ரத்தம் வந்துட்டு இருக்கு, மறுபடியும் ஃபேஸ் பண்ணிடலான்றீங்க. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கு தான் எடுக்கிறேன், தெரியுது, எடுக்கும். லாஸ்ட்டாக 5 மினிட்ஸ் தான் ஓகேவா? சரி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். போங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே இவர் சொன்னால் கேட்க மாட்டாரா? இவர் நம்ம சொன்னால் கேட்க போகிறது. இப்போ சொல்லு, ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க, இல்லை நான் போகிறேன் தான் சொல்லுறது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணது சேஃபாக கீழே போங்க. நீ என்னதான் கத்தினாலும் வேலைக்கு ஆகாது மாயா. எவ்வளோ வேணா கத்து, சரியா? உன்னோட லவர்கிட்ட நான் பேசாமல் அவனை பார்க்காம இங்கேருந்து நான் நவர மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிக்காம நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். அவர் என்ன பண்ணுறது பாருங்களேன். எங்களுக்கு தனியாக விட்டுட்டு பழம் போட்டுட்டு அவர் போயிட்டு ஜாலியாக பேய் கூட ஜாலியாக விளையாண்டு இருக்கிறாரு. ஜாலியாக விளையாண்டுக்கிறாரா? என்ன பண்ணுறாரு? கத்தின்னு இருக்கிறான் அவருக்கு. ஓ நீங்கள் சொல்கிறது வாங்க போகலாம். வந்து மாயா, நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் சரி, இன்னைக்கு உன்னோட லவர்கிட்ட அவன் எப்படி செத்தான்றது தெரிஞ்சுக்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், சரியா? இந்த பில்டிங்கை இடிஞ்சு விழுந்தாலும் சரி மாயா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். மாயா, மாயா, இத பேரு மறுபடியும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்காத. நான் இங்க தனியா வந்தேன், என்கிட்ட பேசுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க வந்து பேசலாம், சரியா? நான் தனியா தான் இருக்கேன். என் கூட வந்தவங்க எல்லாருமே மேல இருக்காங்க. மாயா உங்களை என் கூட பேச விட மாட்டான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. What is this? என்னது இது? என்னன்னே தெரியலையே. ஏதோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட் கண்ணு மட்டும் தெரியுது அந்த இடத்துல. நான் இப்போ தனியாக வந்துட்டேன், என்கிட்ட பேச முடியுமா? உங்களுக்கு கரெக்டாக எண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஹலோ, எங்க இருக்கிறீங்க? வந்தா பேசுவோன்னு சொன்னீங்க. நீங்க எப்படி செத்தீங்கன்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சொல்ல முடியுமா? நீ எப்படி செத்த? கண்டிப்பாக ஆன்மாவாக இருக்கிற உனக்கு எல்லா லாங்குவேஜும் புரியுன்றது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் பேசுறது உனக்கு புரியும். அதனால தான் நான் கேட்டப்ப டவுசினால எனக்கு பதில் சொன்னீங்க. நீங்கள் நான் மட்டும் தனியாக தான் இருக்கிறேன் இப்போ இங்கே.
ஃபுல்லாக ப்ளட்டு வழிஞ்சிட்டே இருக்குது. கழுத்தெல்லாம் வர ஒட்டிகிட்டு இருக்குது பிசு பிசுன்னு. ஷிட். ஓ மை காட், புது சட்டை வேறு வீணாயிடுச்சு. மாயா, சரி ஓகே, நான் இங்கே நிற்கிறேன், எங்கேயும் போக போகிறதில்ல, அமைதியாக நிற்கிறேன். உன்னால் முடிஞ்சால் என்கிட்ட வந்து பேசு. நீ எப்படி செத்தன்றது மட்டும் என்கிட்ட சொல்லிடு, அது மட்டும் போதும். ஏன்னா உன்னோட குடும்பத்தோட சாவுக்கு காரணம் மாயா. மாயா, இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். உன் குடும்பத்தை கொன்ன மாயா அவ தான் உன்னை கொண்டுட்டாளா? இல்லை நீயே இயற்கையாக இறந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டியா மாயாவை தேடி? மாயா இங்கே இருக்கான்னு உன்னோட மனைவியும் உன்னோட குழந்தையும் எங்க? இந்த சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் மாயா. சரி, நீ என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன். போகிறடி போகுதுடா. ஃபோன் அடிக்கிறா. அந்த ஆள் தனியாக வந்தால் பேசுவேன்னு சொன்னான். பட் தனியாக வந்து பார்த்துட்டேன், அந்த ஆள் பேசுகிற மாதிரியே தெரியல. அந்த ஆள் எதுவும் சொல்ல வர மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ மாயா தான் என்னை தனியாக டைவர்ட் பண்ணி வர வச்சு என்னை ஏதோ பண்ண பார்க்குறாளோன்ற மாதிரி எனக்கு டவுட். ஹலோ சார். விஷயத்துக்கு புரியுது. என்னாச்சு? அவனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது மாயா தான். மேலே பசங்க வேறு தனியாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்துடுறேன். இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. சரி, உடம்புலாம் சிலிக்குது. அவன் கொண்டது மாயா தான் வேண்டா. எப்படின்னா சரி, இப்போ கீழே வரட்டுமானாங்க? இவர் நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃப் இருந்தது. அவர் ஆன் பண்ணி பேசியிருக்காரு ஏதோ ஒரு இதுனால. புரியல. பேசணுன்ட்டு பேசியிருக்காரு அவர். ஏய், என்ன பண்ணிருக்கீங்க? இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன சொன்னீங்க இப்போ? புரியல. இங்கே என்ன பண்ணுறீங்க? கீழே இருந்தாலும் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணீங்க. கீழே கண்டென்ட் இல்லை, அதனால மேலே வந்துட்டாங்க. இப்போ கண்டென்ட் இல்லையா? சரி, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அது? என்னது இது அந்த ஆளு கொண்டது மாயாதான்ட்டு. எந்த ஆளை கொண்டதியா? எந்த ஆள் கொண்டதா? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண எதுவுமே நடக்கல. அதனால சரி நீ தானே ஃபோன் பண்ண? நான் ஃபோன் பண்ணேன். ஆமாம், யார் ஃபோன் பண்ணுது? நான் எங்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? பாரு, கௌதம் பண்ணா. ஏய், நான் ஃபோனே பண்ணலடா. சத்தியமாக இப்போ வாய்ஸ் தான் பேசுகிறேன். உங்களுக்கு தெரியாது என் ஃபோன் எப்பயுமே ஃப்ளைட் மோடில் தான் இருக்குன்னு தெரியாது. அது பேர் ஃபோன் எப்பயுமே ஃப்ளைட் மோடில் தான் இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஷூட்டில் இருக்கணும். யார் ஃபோன் பண்ணது அப்போ? நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறேன்? சார், இப்போ நீங்கள் தான் சார் என்கிட்ட பேசுனீங்க. நான் பேசுறேன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. என்ன விஷயம் கேட்டதுக்கு மாதிரி அந்த லவ்வரை கொண்டு வந்து மாயா தான். மாயா தானா? ஆமாம். ஐய், சத்தியமாக நான் ஃபோனே பண்ணலடா உங்களுக்கு. ஃபோன் ஃப்ளைட் மோட்லேயே தான்டா இப்போ நாங்கள் ப்ரூஃபோடு தானே காட்டுறோங்க. பாருங்கண்ணா, நீங்கள் தானே பண்ணீங்க. இப்போது பேசியிருக்கிறோம் உங்ககிட்ட. அதுதான் ஹிஸ்ட்ரியில் பாருங்க. ஹிஸ்ட்ரியில் நம்பர் காட்டுங்க. இதை பாருங்க, 3-4 டைமா 38 செகண்ட் இப்போ தான் பேசி கட் பண்ணேன். நாய் குளிக்குது கீழே. இப்போ யார் அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணது? கீழே நாய் குளிக்குது. யார் ஃபோன் பண்ணா? சைலண்டாக இருக்குது இப்போ. இப்போ யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது? நீங்கள் தான் சார் பண்ணீங்க. உங்கள் நம்பர் ஏய், சார் இல்லடா. இல்லை, இங்கே பாருங்க ஆல்ரெடி. ஏய், இல்லை, அல்லு களிமீன் பாருங்க. நான் எப்படி என் பேண்ட் எல்லாம் பாருங்களேன். இந்த பேர் மாயாவும் கீழே வந்துட்டா. சரியா, மாயாவும் கீழே தான் இருக்கிறா. இப்போ சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு கேட்டுது இல்லை? இப்போ இங்கே என்ன சவுண்டு கேட்டுக்குது? நான் கீழே போனதுலேருந்து மாயா மட்டும்தான் இருக்கிறா. சரியா, அவனை என்னால் பார்க்கவே முடியல.
அவனை பேசவும் முடியல, அவன் என்கிட்ட பேசவுமே இல்லை. இப்போ நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நான் பண்ணலையா? ஃபோன் தான் ஃப்ளைட் மோட்ல இருக்கு, கால் ஹிஸ்ட்ரியாவது இருக்கணும்ல. கால் லிஸ்ட்டு காட்டுங்க. இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சது தான் இருக்குது. புரியுதா? சும்மா மாட்டேங்குது, ஃபோக்கஸ் ஆகல. என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சது தான் இருக்குது. ஃபோன் ஃப்ளைட் மோட்லேயே தான் இருக்குது. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகலையா? ஆகுது. பாரு, மிஸ்டு கால் வந்தது இதுதான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணலையே. இப்போ நாங்கள் சரி தானே சரி, ஓகே. இப்போ அந்த ஃபோன் காலில் என்னென்ன வந்தது? ஃபோன் பண்ணி என்ன சரின்னு கேட்டேன் நான். ஆ நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. நீங்கள் என்ன விஷயம் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி மாயா தான் அவங்க லவ்வரை கொண்டு இருக்குது, கீழே கம்யூனிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி சொன்னீங்க. சரி கீழே சரி வாடா கீழே போகலான்னு பேசிட்டு இருந்தோம். பார்த்தா தோ நிற்கிறீங்க, பின்னாடி தோ நிற்கிறீங்க. நான் கீழே எதுவுமே நடக்கலை, சுற்றி மாயாவோட ஆக்டிவிட்டி தான் இருக்குது. அவனை பேசவே விட மாட்டேங்குதுன்ட்டு நான் மேலே வந்துட்டேன். அப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளை பிரித்தது, இப்போ என்ன பண்ணுறது, நம்மளை பிரித்ததே எப்படியோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் சொல்லுண்ணா. அப்போ நம்மளை வந்து பார்த்தோன்னா பிரித்தது அது விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான். கரெக்டா? அப்போ அந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறதுக்காக வேறு யாரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இல்லை வேறு யாரும் இல்லை, அவனாக தான் இருப்பான்ப்பா. அவனோட நம்பர் தான். கிஷோர் நம்ம தெரிஞ்சிருக்கோம். கிஷோர் நம்பர் தெரிஞ்சிருக்கோம் முக்கியம். அவர் ஃபோன்லேருந்து பண்ணியிருக்காங்க. அது என் நம்பர்லேருந்து தானே உங்களுக்கு ஃபோன் வந்துருக்குது. ஆமாம். என்ன பண்ணுறது சார்? இப்போ கிளம்பலாமா? ஃபஸ்ட்டு போகலாம் இங்கேருந்து. சரி, இப்போ வீடியோ இதோட என் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்னு. இப்போ எனக்கு இன்னொன்று தெரியும். அவனை ஒன்னது மாயான்றது தெரிஞ்சும் அவன் இங்கே இருக்கிறான். கரெக்டா? சரி. அவன் இங்கே இருக்கிறான்னா சரி, அவனுக்கு அந்த பொண்ணு மேலே கோவமே இல்லையா? அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தோம் மாயாவை அழிக்கிறதுக்கு. இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணு இல்லை அவன் லவ் பண்ண பொண்ணுண்ணா அது. அவன் எப்படி அந்த பொண்ணை அழிக்கிறதுக்கு பார்ப்பான்? அதை விட்டு போவான். அவன் என்னதான் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கொண்டிருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் லவ் அவருக்கு. அதனால இது அப்போ அதனால வந்து பார்த்தோன்னா அவன் அந்த பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டான்றதா? ஆமாம். இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? இது 100 வருஷத்துக்கு மேலே. இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் பார்த்தாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்த ஆளுமே காலி. அப்போ 100 வருஷம் முன்னாடி பண்ண அளவு தான் இது வரைக்கும் அவன் மாயா மேலே பாசம் வச்சுக்கிறான் அவன் பிறம்போக்கு இருக்கலாம். அப்போ மாயா அப்போ அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு எந்த ஹெல்ப்புமே சிம்பு கிடையாது. சொல்கிற மாதிரி காதல் அழிவது இல்லையா? அந்த மாதிரி தான். இறந்ததுக்கு அப்புறமும் ஒன்றா தான் இருக்காங்க. அவன் நேரம் கட்ட அப்போ நேரத்தில் அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அப்போ மாயை வந்து காலி பண்ணோன்னா அது மேலே கோவமாக இருக்கிற ஆன்மாவை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரிகர் பண்ணணும். அது மேலே கோவமா இருக்கணும். அவனோட பொண்டாட்டி தான் அவன் அது மேலே கோவமாக இருக்கணும். ஆமாம், அவனோட பொண்டாட்டியும் அவனோட பிள்ளைங்க, அவனோட பொண்ணு இருக்குல்ல, அதை கொன்னது மாயா தான். தெரியுமா? அது மாயா தான் சார் கொண்டது. ஒருவேளை அவன் மேலே கோபமாக எப்படி நமக்கு எப்படி தெரியும்? மாயா கொண்டது பொண்ணா? இவங்களை கொண்டது மாயா. ஓகே, அவங்கள கொண்டது மாயா எப்படி சொல்றீங்க? மாயா தான். இது வந்து பார்த்தோன்னா நடந்துருச்சு. அவள் தான் வந்து இந்த வீட்டையை மொத்தமாக எரிச்சு சாம்பல் ஆக்கியிருக்கிறா. மாயா கண்டுபிடிச்சிட்டோமா? என்னதியா மாயா என்னன்னு சார் இப்போ நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கேன். அது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது மாயா தெரிஞ்சிச்சுல, நம்மள எதனா பண்ணுற போதுனா நம்மளை எதுவும் பண்ணாது. இப்போ நம்ம வந்து அவங்களோட உதவி தான் கேட்கணும். இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். யாரு யாரு வெள்ளை போகிறாங்களா? ஏதோ வெள்ளை கலரில் ஒரு லேடி போகுதா? வெள்ளை கலரில் போகுதா? காணும்டா, வெள்ளை கலரில் ஒரு இல்லைடா. இது வரைக்கும் மாயாவை தானே பார்த்தோம். இப்போ வெள்ளை கலரில் யார் அது? வரணும் நம்ம சுத்திச்சுனா யாருன்னு பார்ப்போம். இது
ஸ்பூக்கி எல்லாரும் ஒண்ணு கூடி நம்மளுக்கு அட்டாக் பண்ண போறாங்க. ஸ்பூக்கி வா 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 வா. ஹலோ, யாரு? இங்கே தான் இப்படி தான் உள்ள வேண்டாம் வந்தது. யாரை பார்த்தீங்க? நம்ம இது வரையும் பார்த்ததே இல்லை. புதுசா ஏதோ ஒன்று வெள்ளை யாரை பார்த்தீங்க? ஒயிட் கலர் சாரிடா, ஒயிட் கலர் சாரி கட்டு ஒரு லேடி நடந்து போச்சுடா. இப்போ வரைக்கும் நம்ம அந்த உருவத்தை பார்த்ததே இல்லை. ஆமா. அண்ணன் எத்த வீடியோ வரையும் வரையும் நம்ம பார்த்தது இல்லை. அதுல சீரியஸா இது வரைக்கும் நான் அந்த வெள்ளை கலர் உருவத்தை பார்த்ததே இல்லை. இது புதுசா இருக்கு. இது அதுவும் எப்ப தெரியுமா? இல்ல இல்ல ஒரு அதுவும் எப்ப இதுனா அண்ணன் அந்த யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கணும் இன்னும் உடனே அது அழுதுகிட்டு போறாங்க. அந்த லேடி அழுதுகிட்டு இப்படிதான் வந்தாங்க. இந்த சைடு தான். எங்க போறீங்க? சரி அங்க பாடுறா, ஏன் சார் இது? பாடுறா, வெள்ளை வெள்ளை நிக்கிறோம். அதே லேடி தான்டா. யார் நீங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாரும் போறாங்க. சரி வேணாம் சார். சரி நம்ம டைவர்ட் பண்ணு. சரி நீங்க வேணாம் சார். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பூக்கி வேணாம். ஸ்பூக்கி 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 ஹலோ, ஸ்பூக்கி வேணாம். ஸ்பூக்கி பாருங்க நான் இந்த சைடு பாருங்க. பிளாக் கலர்ல பார்த்தல அந்த பேய் இங்க பார்த்தோம். அந்த லேடி எங்கேயா ஓடுற நீ வேற? இங்க பார்த்தோம். அந்த லேடியை காணண்டா. லேடியை காண இவர் வேற. அதுனா அந்த கருப்பலர் உருவம் போன உடனே இது இங்க இருந்து காணும்னா அது குடிங்க குடி. டாப்ல லூஸ் சைடு பாருங்க. போயிட்டு ஆச்சுங்களா? கேண்டு தான் ஆச்சு. ஹலோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கேயா கொண்டு வந்து நம்மள? இங்க எதுக்கு கூட்டு வந்தது தெரியலடா. சரி வாங்க போலாம். வாங்க. இரு என்னன்னு பாத்துருவோம். என்ன பண்ணுறீங்க? ஸ்பூக்கி எங்கேயா போற? வாயா, இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். நாங்கள் வரல, நீ மட்டும் போய் பாரு போ. ஹலோ, ஏன் இது மாதிரி தேவை பண்ணுங்கிறது இவரு? எங்களை எதுக்கு இங்க வர வச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கைஸ் இவர் பாருங்களேன், தேவைதான் எக்ஸ்ட்ரீமாக ரிஸ்க் எடுத்துனுங்கிறாரு இவர். பாருங்க ஏன்னா இருந்தாலும் இது மாதிரி பண்ணுறதுன்னு தெரியல. இவர் என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சொல்ற பிச்சை கேட்க மாட்டாரு எனக்கு. ஒரு ஆல்ரெடி அந்த பிளட் அப்படியே காஞ்சி வேறு கிடையாது. ஓ ஸ்பூக்கி என்ன பண்ணுகிற? ஓ நான் எடுத்துனுங்கிற நானா அது? ஓ ஸ்பூக்கி பொம்மை இருக்குடா. நீ ஏதோ ஒரு குழந்தை பொம்மை இருக்கு. தூக்கி போறியாத? ஓ ஸ்பூக்கி நான் தேவை பண்ணுற நீ? இருடா, இருடா, அது எதுக்கும் இரு, நான் சொல்றது கேளு. வா 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 வா, சொல்றது கேளு. வா ஸ்பூக்கி நீ தேவைலாம் பண்ணுற பாரு. சொல்றது கேளு. எதுக்கோ வந்து பார்த்தா அந்த உருவம் நம்மள வந்து கைட் பண்ணுது. எதுக்குன்னு தெரியல. உள்ள போடு. ஒன்றும் வாங்க போகலாம். சீனு, அது எதுக்குன்னே தெரியல சீனு. எதுக்கு நம்மள வந்து பார்த்தா இப்படி வர வைக்கணும் நம்மள? புரியுதா? பொம்மை அது எடுத்துட்டு வர. கிஷோர் சொல்றது கேள்றான். அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்றது கேளு. எடுத்துட்டு வா. வாங்கடா. சொல்றது கேளு. எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வாடா. எதுக்கு தமிழ் சொல்றத மட்டும் செய்யுமா? என்ன ஒயிட் கலர்ல ஒரு சாரி கட்டின லேடியை பார்த்தோம்ல, அதே சாரி மாதிரியே இருக்குது. வாயா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, புளிய போயிருக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. எந்த பக்கம் போயிருக்குதா? காண்டா ஐயோ, இங்க தான் இருக்கிறேன். வாங்கயா, சீக்கிரம் வா. மாயா கத்த ஆரம்பிச்சிட்டா. சீக்கிரம் வா, அந்த பொம்மையை எடு. சீக்கிரம் சீக்கிரம் போடு. சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. லைட் எடு, லைட் இருக்குல்ல, எடு. கேண்டில் கொடுத்துரு. சீக்கிரம் அதை கொளுத்து கொளுத்து கொளுத்து. கொளுத்துறான். சொல்றது கொளுத்துறான்.
எதனா ஆச்சுன்னா உங்களுக்கு எதனா ஆச்சு? இது ஏன்னா கொடுத்தோம் இப்போ சொல்றது கேளு. மாயா அது ரொம்ப அக்ரெசிவ் ஆயிருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் சார் போயிடல சார். டைம் வேஸ்ட் பண்ணாதியா. சொல்றது கேளியா. ஸ்டிக் ஆகுதுடா. ஸ்டிக் ஆகுதுடா. ரொம்ப கத்துக்கிறான். ஆனா போயிடலாம். ஆனா அது யாரா கொடுத்துருக்குது. இருடா இருடா, நான் சொல்றத கேளு. மாயா நீ என்னதான் பண்ணாலும் சரி. ஒண்ணு இல்ல, அது அப்படித்தானே பண்ணுவோம். கொஞ்ச நேரம்டா. எல்லாம் பக்கத்துல நில்லுடா, பக்கத்துல நில்லுடா. சொல்றத கேளுடா. சீனு கொண்டாரம். நான் இப்படியே போனா என்ன கொடுத்துருக்குது. சொல்றத கேளு. நீ கொடுத்து நீ வா இது இரு. நீ வா, நம்ம வெளில போலாம். சொல்றது கேளு. வா சீக்கிரம் வெளில வா. அது எரிஞ்சிரும். வா சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க. அது எரிங்க. அது ஏன் தொடுத்து நில்லுங்க வாங்க. மாயா உன்னை நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டோம். சரியா? கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வருவோம். கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வருவோம் மாயா. ஓடுறா.